ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் கர்சிவ் ரைட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். ஸோ பிரிண்டட் ஹேண்ட் ரைட்டிங்கை விட இந்த கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ பெனிஃபிஷியல் அப்படின்னா இது ஸ்டூடெண்ட்ஸோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் நீங்கள் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதும்போது உங்களோட ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் ரெண்டுமே எங்கேஜ்டாக இருக்குது. ஸோ உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு இந்த கர்சிவ் ரைட்டிங் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மல் பிரிண்டட் லெட்டர்ஸில் எழுதுறத விட கர்சிவ் லெட்டர்ஸில் நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக எழுதலாம். அதே சமயம் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அட்ராக்டிவாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இட் வில் கெட் யூ மார்க்ஸ். ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதோட லெட்டர் ஃபார்மேஷனை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஏன்னா நார்மல் பிரிண்டட் லெட்டர்ஸ்க்கும் கர்சிவ் லெட்டர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு லெட்டரையும் கர்சிவில் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு தென் யூ ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த ரைட்டிங் ஈஸியாக வந்துடும். ஆல்சோ இது எந்த வகையில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் என்ன படித்தாலும் அதை நார்மலாக நம்ம படிக்கிறத விட எழுதி படித்தா உங்களுக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கும்போதோ இல்லை நோட்ஸ் எடுக்கும்போதோ நீங்கள் உங்கள் கர்சிவ் ரைட்டிங்கை நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நார்மலாக நோட்ஸ் எடுக்கும்போதோ கிளாஸில் நோட்ஸ் எடுக்கும்போதோ இல்லை எக்ஸாமுக்கு படிக்கும்போதோ என்ன எழுதினாலும் ஸ்டார்ட் ரைட்டிங் இன் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஈஸியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். ஸோ இனி ஃப்யூச்சர் வீடியோஸில் இது இன்னும் டீப்பாக லெட்டர் ஃபார்மேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.